உலகத்தை உயிர்ப்பிப்பவள் பெண். பெண்ணாய் நாம் அனைவரும் இங்கு வீற்றிருக்கிறோம் என்றால் பல படிகளை கடந்து இங்கு வந்திருக்கிறோம். சமுதாயத்தில் என்னென்ன சோதனையை தாண்டி ஒவ்வொரு துறையிலும் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் என்பதனை எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் நடன வடிவில் உங்கள் கண் முன்னே வருகின்றனர். செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். தோற்கவே கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். இதில் டான்ஸ் வேறு. எப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய். டான்ஸும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ வேணாம், கதவு பூட்டாதீங்க, நான் வெளியே வரணும். நான் வந்து படிக்கணும், ப்ளீஸ் கதவு தரங்க. கதவு தரங்கப்பா. பொண்ணு எதிர்த்தார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும். பிசாசுத்தனமா வேலை செய். தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க வந்து நீங்க அதை லேடரா மாத்துங்க. தெரியாம பண்ணிட்டோமா, உன் வெற்றிக்கு இனிமேட்டு நான் துணையா இருப்போமா, எந்திச்சு வெளியே வாமா. கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியில் சுவைக்கிறோம். நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு. திட்டம் இருக்கணும், தொட்டா ஜெயிக்கணும். நான் தொட்ட திட்டம் ஏதும் தோற்றதில்லையே. வானம் எப்போதும் தீர்த்தால் போதும், வாழ்வின் நம்பிக்கை உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரே. ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே. விளையாட்டாலதான் நம்மளோட அடையாளமே மாறப்போம். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த ஆண்மை என்றாலே வீரம் என்பார்கள், அதனையும் பெண் மறுக்கிறாள். வீரம் தன்னோடும் வாழும் என்றேதான் திரைகளை பெண் கிழிக்கிறாள். தன்னை தானே செதுக்கும் சிற்பியாக துணிந்தாள். பழையதை தள்ளி புதுமையை எண்ணி தன்னை தானே வென்றாள். படி, எதையாச்சும் படி, எப்படியாச்சும் படி. 10 வயசா இருந்தா என்ன, 20 வயசா இருந்தா என்ன, 70 வயசா இருந்தா என்ன, படிப்புக்கு வயசு கிடையாது. படிப்பு எல்லாருக்கும் முக்கியம்தான், ஆனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்காக நீ பேசவும், நீ அடிமையாகாம இருக்கவும் படிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் படிப்பு அறிவு கொடுக்கும், பொண்ணுங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்கும்.
நல்லா படிச்சு முடிச்சிட்டு என்னைக்கோ ஒரு நாள் உனக்காக நீ நிப்ப, உனக்காக ஒரு கூட்டத்தை எதிர்த்து நீ பேசுவ. அன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து படிச்ச திமிருன்னுவாங்க. உனக்கு மட்டும்தான் தெரியும் அது படிச்ச திமிரு இல்ல, படிச்ச அறிவுன்னு.